ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்த விஜயின் கடைசி படம் என சொல்லக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் நிலவி வந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக நேற்றைய தினம் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகனை சுற்றி சுழலக்கூடிய அரசியல் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகமோ விஜய் தரப்போ பேச தயங்கக்கூடிய மறுக்கக்கூடிய சில விஷயங்களை காங்கிரஸ் பேசுவது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக நேற்றைய தினம் பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் தமிழக வெற்றி கழகமோ விஜய் தரப்போ பேச மறுக்கக்கூடிய தயங்கக்கூடிய சில விஷயங்களை காங்கிரஸ் பேசுவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் ஜெரி மற்றும் சுப்ராமன் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். முதலில் ஜெரி, உங்ககிட்ட இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, விஜய் தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு? ஷாம், வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படம் 9ஆம் தேதி வெளியிடுவதற்கான திட்டமிடலுக்கான பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் சென்சார் அதுக்கான தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அணுகியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நாளை வெளியாக இருக்கிறது. ஆனாலும் கூட நேற்று இரவே பட தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தினுடைய தேதியை ஒத்திவைப்பதாக அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக ஒரு திரைப்படம் குறிப்பிட்ட தேதியில வெளியாகவில்லை என்றாலும் கூட இது அரசியல் கண்ணோட்டத்திலே தான் பல கருத்துக்கள் இந்த அரசியல் களத்திலே தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தாவேகா தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் தாவேகாவினுடைய முன்னணி தலைவர்கள் இது குறித்து பெரும்பான்மையான கருத்துக்களை தெரிவிக்கப்படவில்லை. படம் ஒத்திவைக்கப்படுவதற்கு ஏனோ, சான்றிதழ் வழங்கப்படாதது ஏனோ என்று பொதுவான கருத்துக்களின் கேள்விகள் மட்டுமே இதுவரை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசு பெயரை குறிப்பிட்டு இதுவரை எந்த ஒரு கேள்விகளையும் வினாக்களையும் எழுப்பப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் இதற்கு பல்வேறு வினாக்களை எழுப்பியிருக்கிறது, பல கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தொடங்கி எம்பி ஜோதிமணி வரை சென்சார் போர்டை எதிர்த்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள், கண்டனங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை, தெளிவான ஒரு வினாவையும் எழுப்பப்படவில்லை என்பதை இந்த அரசியல் களத்தில் கேட்கப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாகத்தான் சில தினங்களுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்தில் கூட, அதாவது சென்சார் போர்டு இந்த படத்தை இதுவரைக்கும் தணிக்கை சான்று வழங்கப்படவில்லை, ஆனால் யுஏ சான்று வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது கூட அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைதள பதிவில் கூட ஜனநாயக படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து யுஏ சான்றிதழை பரிந்துரைத்தனர். ஆயினும் தற்பொழுது வரை சென்சார் சான்றிதழ் தரப்படவில்லை எனும் தடுப்பது யாரோ என்று இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆனால் இதை தடுப்பது சென்சார் போர்டு என்று குறிப்பிடுகிறார்களா அல்லது மத்திய அரசு நேரடியாக அழுத்தம் கொடுக்கிறதா என்று நேர்முகமாக விமர்சனிக்கிறாரா என்று ஒரு வினா எழுந்திருக்கிறது. அதே போல தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க சில கூட்டம் வரலாம், அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றி வாகை சூடுவோம் என்றும் இந்த கருத்திலே சூசகமாகத்தான் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசு தான் நேரடியாக அழுத்தம் கொடுக்கிறது, மத்திய அரசின் அழுத்தம் காரணமாகத்தான் சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று இது போன்ற அரசியல் கருத்துக்களை நேர்முகமாக தெரிவிக்கவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ரமேஷும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட நேரடியாக மத்திய அரசை குற்றம் சாட்டாத வகையில் தான் இருக்கிறது. எனவே ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுவரை கூட்டணி நிலைப்பாடு எடுக்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கருத்து தெரிவிக்காத காங்கிரஸ் தற்பொழுது இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஜோதிமணி மற்றும் கிறிஸ் ஜோடங்க தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து திமுகவில் கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக, சீட்டுகளை அதிகம் கேட்டு பெறுவதற்காக இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்களா அல்லது திமுக கூட்டணி விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணிக்கு இணைவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் ராகுல் காந்தியினுடைய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியும் கூட விஜய் சில நாட்களுக்கு முன்பு சந்தித்திருந்தார். இந்த சென்சார் போர்டு குறித்தும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக எந்தவித
நேரடியான விமர்சனங்களையும் பதிலடிகளையும் கொடுக்காத சூழல்ல காங்கிரஸ் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது.